Welcome to Smart Learning Channel. Flow of control part 2. Iteration statements. An iteration is a sequence of one or more statements that are repeatedly executed until a condition is satisfied. These statements are also called as control flow statements. ஒரு statement ஒரு set of statements multiple times நமக்கு repeated-ஆ execute ஆகும். அந்த condition satisfy ஆகிற வரைக்கும், அந்த condition true-ஆ இருக்கிற வரைக்கும் repeated-ஆ நமக்கு என்ன ஆகும்? ஒரே set of statements-ஏ நமக்கு execute ஆகும். எப்ப அந்த condition false ஆகுதோ அப்பதான் அந்த set of condition விட்டு வெளியே வரும். இதுக்கு பேரு iteration or looping அப்படின்னு சொல்றோம். It is used to reduce the length of code, to reduce time to execute the program and takes the less memory space. ஸோ இப்படி பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. தென் அந்த கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது ஸ்டோர் ஆகக்கூடிய மெமரி ஸ்பேஸ் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு C++ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப்னு 3 டைப்ஸ் இருக்கு. லெட் அஸ் சே ஒன் பை ஒன். ஒரு லூப் அப்படின்னம்னாலே நமக்கு 4 பார்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் லூப்ல எவரி லூப் ஹேஸ் 4 elements that are used for different purposes. டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, ஸ்டார்டிங் அந்த கண்ட்ரோல் வேரியபிளுக்கு என்ன 0 அசைன் பண்றோமா, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு பிகினிங் நம்பரை கொடுக்கறதுக்கு பேரு இனிஷியலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல தான் நம்ம கண்டிஷன்ஸ் வந்து கொடுப்போம். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா பாடி ஆஃப் த லூப் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா அந்த பாடி ஆஃப் த லூப்பை விட்டு நமக்கு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ கண்டிஷன் கொடுக்கறது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். அப்டேஷன், ஒவ்வொரு ஐட்ரேஷனையும் நமக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் அப்டேட் எக்ஸ்பிரஷன். பாடி ஆஃப் த லூப் என்ன ஒர்க்கை ரிப்பீட்டடா நம்ம பண்ணணுமோ அந்த பாடி ஆஃப் த லூப்ல தான் நம்ம கொடுப்போம். Initialization expressions. The control variable must be initialized before the control enters into loop. ஒரு லூப்புக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் வந்து ஸ்டார்டிங் நம்பர் அசைன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். The initialization of the control variable takes place under the initialization expressions. The initialization expression is executed only once in the beginning of the loop. எப்போ வந்து initialization expression நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஆஃப் த லூப்க்கு முன்னாடியே நம்ம வந்து டெஸ்ட் கண்டிஷனுக்கு முன்னாடியே இனிஷியலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்டிஷனே நமக்கு செக் பண்ணும். அடுத்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் an expression or condition whose value decided whether the loop body will be execute or not. நமக்கு பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றது இந்த கண்டிஷனை பொறுத்து தான். இஃப் இட் இஸ் ட்ரூ மீன்ஸ் பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். Suppose condition expression false or the body of the loop வந்து terminated. If the expression evaluates to true, the body of the loop gets executed. Otherwise, the loop is terminated. Okay. In an entry control loop, the test expression is evaluated before the entering into a loop. Whereas in exit control loop, the test expression is evaluated before exit from the loop. நமக்கு இந்த கண்டிஷன் செக் பண்றது பார்த்தீங்கன்னா 2 விதமா நம்ம செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு என்ட்ரி கண்ட்ரோல் லூப். சப்போஸ் நமக்கு பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஓகே. அப்டேட் எக்ஸ்பிரஷன். இட் இஸ் யூஸ்ட் டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் த லூப் வேரியபிள். This statement is executed at the end of the loop after the body of the loop is executed. ஒரு டைம் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஐட்ரேஷன் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த மாதிரி ஐட்ரேஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லணும், அப்டேட் எக்ஸ்பிரஷன்ஸ். Body of the loop. The statement or set of statements forms the body of the loop that are executed repeatedly. நமக்கு எந்த ஒர்க்கை வந்து மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை தான் பாடி ஆஃப் த லூப்ல வந்து நம்ம கொடுப்போம். In an entry control loop, the test expression is evaluated. If it is non-zero, the body of the loop is executed. Otherwise, the loop is terminated. நமக்கு entry control loop இருக்குதுன்னா first condition check பண்ணிட்டு நமக்கு body of the loop வந்து execute பண்ணும். Suppose condition false இருந்ததுன்னா body of the loop விட்டு நமக்கு exit ஆயிடும், terminate ஆயிடும். Exit control loop இருந்ததுன்னா the body of the loop is executed first.
then the test expression is evaluated. நமக்கு exit control loopனா first body of the loop execute ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை வந்து நமக்கு செக் பண்ணணும். The test expression is true, the body of the loop is repeated, otherwise the loop is terminated. Test expression வச்சுதான் body of the loop execute பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறத decide பண்ணணும். First loop is for loop. For loop வந்து என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா entry control loop. First கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் body of the loop வந்து நமக்கு execute பண்ணணும். This contains 3 different statements இருக்கு. For loopல பார்த்தீங்கன்னா 3 statement இருக்கும். ஒன்று வந்து initialization, second one condition, third one வந்து updations. இது ஒவ்வொன்றும் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. எதால செப்பரேட் பண்ணியிருப்பாங்கன்னா செமிகோலன்ஸ்னால நமக்கு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் சின்டாக்ஸ் ஃபார் லூப். அண்ட் ஃபார்ங்கிற கீவேர்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் செமிகோலன், தென் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் செமிகோலன், தென் அப்டேட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இதுக்குள்ள நம்ம பாடி ஆஃப் த லூப் வந்து கர்லி ப்ரேசஸ்க்குள்ள நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் பாருங்க. இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பிகினிங் நம்பர் வந்து அசைன் பண்றோம் வேரியபிள்ஸ்க்கு, அதான் இனிஷியலைசேஷன். தென் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் செக் பண்றோம். If it is true means body of the loop execute ஆகுது. அப்புறம் body of the loop execute ஆனதுக்கு அப்புறம் நமக்கு updations நடக்கும். திரும்பி test condition check பண்றோம். Suppose test condition false இருந்ததுன்னா loop விட்டு நமக்கு வெளியே வந்துடுது. Okay, take it this example. Hash include i_string.h void mainல பாருங்க int I. iல பார்த்தீங்கன்னா iங்கிறது ஒரு control variable. For loopல I equal to 0. என்ன வேல்யூ செட் பண்ணிருக்கோம்? பிகினிங் வேல்யூ 0 செட் பண்ணிருக்கோம். தட் இஸ் இனிஷியலைசேஷன். டெஸ்ட் கண்டிஷன் I less than 10, 0 less than 10 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஏன்னா 0ங்கிறது 10 விட சின்ன நம்பர். ஸோ கண்டிஷன் ட்ரூ. உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த வேல்யூ ஆஃப் I வந்து 0ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். தென் I plus 0 plus 1 equal to 1. Now I value is 1. Again check the test condition. 1 less than 10 condition true. Again the value of I is 1 அப்படின்னு print ஆகும். இது up to எனக்கு எது வரைக்கும் print ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் எனக்கு print ஆகும். 10ன்னு வர்றப்போ ஐயோட வேல்யூ நமக்கு கண்டிஷன் செக் பண்றப்ப 10 less than 10 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ லூப் விட்டு டெர்மினேட் ஆயிடும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் லூப். லூப்ல வந்து எத்தனை டைம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற கவுண்டே இல்லை அப்படின்னம்னா, கண்டிஷனே நம்ம கொடுக்கல அப்படின்னம்னா அதுக்கு பேர் இன்ஃபைனைட் லூப்னு சொல்றாங்க. ஃபார் லூப்ல பாருங்க இனிஷியலைசேஷன் இருக்கு, செமிகோலன் இருக்கு, பட் டெஸ்ட் கண்டிஷனே அந்த இடத்துல ஸ்கிப் ஆயிருக்கு. அதனால இந்த லூப் வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்லி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸ்டாப்பே ஆகாது. அதனால தான் இதுக்கு பேர் இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சிமிலர்லி இன்ஃபைனைட் லூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்ல கொடுக்கலாம். ஃபார் லூப்புக்குள்ள நம்ம எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா வெறும் செமிகோலன், 2 செமிகோலன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள ஃபார் லூப்புக்குள்ள வெல்கம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இது எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்லி நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேரும் இன்ஃபைனைட் லூப். அடுத்து எம்டி லூப். எம்டி லூப்னா ஃபார் லூப்போட எண்டில் வந்து நீங்கள் செமிகோலன் கொடுத்தோம்னா இது என்னன்னு கன்சிடர் பண்ணால் நல் ஸ்டேட்மெண்ட், பாடி ஆஃப் த லூப்பே இல்லைன்னு நினச்சிக்கோம். ஸோ அந்த மாதிரி லூப்பை நம்ம என்ன சொல்றோம்னா எம்டி லூப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்துல பாருங்க சிமிலர்லி தி ஃபாலோயிங் ஃபார் லூப் ஆல்சோ ஃபார்ம்ஸ் அண்ட் எம்டி எலிமெண்ட். ஃபார் லூப்ல வந்து செமிகோலன் கொடுத்துருக்கீங்க, பட் பாடி ஆஃப் த லூப்ல வந்து சி அவுட்ல விஆர் இண்டியன்ஸ் கொடுத்துருக்கீங்க. பட் பாடி ஆஃப் த லூப் இருந்தும் நீங்க ஃபார் லூப்போட எண்டில் நீங்க செமிகோலன் கொடுத்தீங்கன்னா இது நல் ஸ்டேட்மெண்ட்ஸா கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் எம்டி லூப். அடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் ஃபார் லூப். ஃபார் லூப்குள்ள நான் என்ன பண்றேன், வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்றேன். எப்படி டிக்ளேர் பண்றீங்கன்னா ஃபார் லூப்ல இந்த இனிஷியலைசேஷன் பண்ற இடத்துலயே int I equal to 0 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்றோம். இதுக்கு பேரு டிக்ளரேஷன் ஆஃப் த வேரியபிள் இன் ஃபார் லூப். ஃபார் லூப்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஒரு வேரியபிளை நீங்க டிக்ளேர் பண்றீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் while loop. So a while loop is a control flow statement that allows the loop statements to be executed as long as the condition is true. நமக்கு while loop பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த என்ட்ரி கண்ட்ரோல் லூப். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நமக்கு பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்.
The while loop is an entry control loop because the test expression is evaluated before entering into the loop. ஒரு லூப்க்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன பண்ணுது, எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அதோட ஜெனரல் ஃபார்மேட் while test condition, then body of the loop, then statement x. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோ சார்ட் பார்த்தா புரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது. if it is true means go to execute the body of the loop. if test expression is false னா next statement body of the loop க்கு அடுத்து நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் while loop. ஸோ சேம் லைக் தட் நான் என்ன பண்ணுறேன், i equal to 1 sum equal to 0. iங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள். while ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணியாச்சு. while loopக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், கண்டிஷன் கொடுக்குறேன் i less than or equal to 10. ஐயோட வேல்யூ என்னது 1. ஸோ 1 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ. பாடி ஆஃப் த லூப்ல நமக்கு என்ன இருக்கு, sum equal to sum plus 1. ஆல்ரெடி சம்மை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் 0. ஸோ 0 பிளஸ் ஐயோட வேல்யூ 1. 0 பிளஸ் 1 equal to சம்மோட வேல்யூ 1. i plus plus i plus plus na 1 plus 1 2 அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகுது. again check the condition 2 less than or equal to 10. again sum வந்து நமக்கு என்ன பண்ணுது, sum ஆகுது. 1 இருந்தது, now i ஓட வேல்யூ 2. 1 plus 2 3 ஆகுது. i இன்க்ரிமெண்ட் ஆகுது. i இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப 2 plus 1 3 ஆகுது. 3 less than or equal to 10 condition true. அப் டு இது எது வரைக்கும் எனக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i வந்து 10 ஆகிற வரைக்கும் நடக்கும். 11 வர்ற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இதோட அவுட்புட் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the sum is 1 to 10 is 55. 1 to 10 நம்பர்ஸை நமக்கு சம் பண்ணி 55 அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணும். while வேரியபிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எம்டி லூப் வந்து நமக்கு இருக்கு. எம்டி லூப் எப்படி கொடுப்பாங்கன்னா பாடி ஆஃப் த லூப்பே இருக்காது. while லூப்போட பாருங்க, while லூப்ல i equal to 0 plus plus i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்லேயே இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் பாடி ஆஃப் த லூப் இதில் இல்லை. அதனால இது வந்து எம்டி லூப் ஆர் இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்ஃபைனைட் லூப்ல பாருங்க, இதுல வந்து the statement will be displayed infinitely because no update statement inside the body of the loop. Okay, இப்போ நீங்க body of the loopல பார்த்தீங்கன்னா while i less than or equal to 10 கொடுத்திருக்கான், then see out the value of i is i அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு, i plus plus இருக்கு. பட் பாடி ஆஃப் த லூப்ல வந்து கர்லி பிரேசஸ் மிஸ்ஸிங் அப்படின்னா லூப்பிங்க்கு கீழே நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், ரிமைனிங் தட்டை கன்சிடர் பண்ணாது. அப்போ i plus plus இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணும். i plus plus இல்லை அப்படின்னாலும் இதை வந்து இன்ஃபைனைட் லூப்பாக தான் நமக்கு என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ணும். ஓகே, அடுத்து do while loop. ஸோ do while loop வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஏன் அப்படி சொல்றேன்னா பாட்டம் ஆஃப் த லூப்ல தான் நமக்கு கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆயிடும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்றதுனால இதுக்கு பேரு எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட ஜெனரல் சின்டாக்ஸ் பாருங்க, do open curly braces body of the loop then while condition semicolon. தென் இதுல ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் த லூப் கொடுத்துருப்பான், அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் பாடி ஆஃப் த லூப் டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது. இஃப் இட் இஸ் ட்ரூ மீன்ஸ் again go to execute the body of the loop. if test expression is false னா next statement நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சேம் லைக் தட் நமக்கு 1 to 10 நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கு do while loop இருக்கு. i equal to 1 sum equal to 0 do sum equal to sum plus i plus plus while i greater than or equal to 10. இப்போ நமக்கு sum equal to sum plus i. இப்போ டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடியே பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆயிடும். 0 plus 1 என்ன வரும், சம்ல வந்து 1 இருக்கும். i plus plusனா 1 plus 1 2 ஆயிருது. 2 less than or equal to 10 இப்பதான் கண்டிஷன் செக் பண்ணுது. 2 less than or equal to 10 condition true. again go to body of the loop. இது up to நமக்கு எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்னா 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 11 வர்றப்ப கண்டிஷன் விட்டு வெளியில் வந்துடும். the sum of 1 to 10 number is 55 அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நெஸ்டட் லூப், ஒரு லூப்குள்ளே இன்னொரு லூப் இருக்குதுன்னா அதுக்கு பேர் நெஸ்டட் லூப். a loop which contains another loop is called a nested loop. இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப்குள்ள ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க, தென் ஒரு while லூப்குள்ள இன்னொரு while, இல்லைன்னா ஒரு do while லூப்குள்ள ஒரு do while லூப். இது மாதிரி ஒரு லூப்குள்ள இன்னொரு லூப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
Jump statements என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, jump statements are used to interrupt the normal flow of program. ப்ரோக்ராமோட ஆர்டர் எக்ஸிகியூஷன் ஆர்டரை மாத்துறதுக்கு நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். இதுல டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. கோ டு ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். First, go to statement. Go to statement is a control statement which is used to transfer the control from one place to another place without any condition in a program. ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷனை ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கண்டிஷன் கொடுக்காமலே மாத்துறதுக்கு பேர் கோ டு ஸ்டேட்மெண்ட். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கோ டு லேபிள், லேபிள் கீழே இருக்கு பாருங்க. அதே மாதிரி லேபிள் மேலே இருக்கும், கீழேயும் கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமான சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ மேலே கோ டு ஸ்டேட்மெண்ட் இருந்து கீழே வந்து லேபிள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபார்வர்ட் ஜம்ப். மேலே லேபிள் இருந்து கீழே கோ டு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் பேக்வர்ட் ஜம்ப். ஓகே, ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க, ஃபார்வர்ட் ஜம்ப் அண்ட் பேக்வர்ட்ஸ் ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமு n equal to I, ஜம்ப்புங்கிற ஒரு லேபிள் இருக்கு. இஃப் n greater than 5, என்னோட வேல்யூ 1, 1 less than 5 கண்டிஷன் ட்ரூ. சி அவுட்ல 1 நமக்கு பிரிண்ட் ஆகும். then n plus equal to 2, n plus equal to 2 னா n equal to n plus 2 னு அர்த்தம். ஆல்ரெடி nல வந்து 1 இருக்கு, 1 plus 2 னா 3 னு ஆகும். again check the go to jump, ஜம்புக்கு போறப்போ கண்டிஷன் செக் பண்ணுது. 3 less than 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ சி அவுட்ல 3ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். 1 பிரிண்ட் ஆயிடுச்சு, 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. again n equal to n plus 2, அப்போ 3 plus 2 நமக்கு வந்து 5 னு வந்துருது. n go to jump னு வரப்போ 5 less than 5 கண்டிஷன் ஃபால்ஸ். எல்ஸ்ல நமக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இந்த ரிசல்ட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு வெளியில வந்துடும். ஓகே, ஸோ ஒரு கண்டிஷன் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக கோ டு ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகிறதுக்காக பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். and control is transferred to the resume normal execution after the body of the loop. Okay, so jump அதாவது terminates the execution of the loop. ஒரு லூப்பை விட்டு வெளியில வர்றதுக்கு நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். பாருங்க, ஒரு if block குள்ள நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு ஃபார் லூப்பை விட்டு ஃபார் லூப்ல இருந்தும் அந்த if blockல இருந்தும் நமக்கு வெளியில வந்துடும். சேம் லைக் தட் while லூப்லயும் ஒரு if block குள்ள நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா அந்த ஃபார் லூப்க்கு அடுத்து while லூப்க்கு அடுத்து வந்துருது. சேம் லைக் தட் do while லூப். இது மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒரு லூப்பை விட்டு வெளியில வர்றதுக்கோ இல்ல ஒரு பிளாக்கை விட்டு வெளியில வர்றதுக்கோ எக்ஸிட் ஆகிறதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றோம். இதுல பாருங்க, ஒரு ஃபார் லூப்புக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்புக்குள்ள ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் பிரேக் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததுமே எனக்கு இஃப் விட்டு வெளியில வந்துடும், ஃபாரை விட்டு நமக்கு வெளியில வந்துடும். சேம் லைக் தட் while லூப்பையும் பாருங்க, while விட்டு வெளியில வந்துடும், இஃப் விட்டு வெளியில வந்துடும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா கவுண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ கவுண்ட் டூ while லூப்ல கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கவுண்ட்டுங்கிறது 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். 1 greater than 3 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. கவுண்ட் பிளஸ் பிளஸ்னு வர்றப்போ 2 ஆயிடும். 1 plus 1 அப்படின்னோம்னா 2 ஆயிடுது. ஸோ எகெயின் நம்ம என்ன பண்றோம்னா கண்டிஷன் வந்து செக் பண்றீங்க. 2 less than 20 கண்டிஷன் ட்ரூ. எகெயின் சி அவுட் 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். 2 less than 3 condition again false. count plus plus அப்படின்னு கொடுக்கிறப்போ 2 plus 1 3 ஆயிடுது. 3 வர்றப்போ 3 less than 20 condition true. again நமக்கு 3ங்கிறது print ஆகுது. 3 less than 3 condition என்ன ஆயிடுச்சு false ஆயிடுச்சு. அப்போ திரும்பியும் count plus plus, count plus plusனா 3 plus 1 4 ஆயிடுது. 4 less than 20 condition true. திரும்பியும் if statementக்கு வருது. 4 greater than 3 condition false ஆயிடுது. ஓகே, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பி கவுண்ட் பிளஸ் பிளஸ் வருது. கவுண்ட் பிளஸ் பிளஸ்னா நமக்கு என்ன வரும், 3 plus 1 4 plus 1 5ன்னு ஆயிடுது. 5 less than 20 கண்டிஷன் ட்ரூ. ஓகே, அடுத்து என்ன ஆகும், சரி 4 greater than 3 அப்படிங்கிறது கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததையும் நமக்கு இப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில வந்துடும், டூ வைல விட்டு நமக்கு வெளியில வந்துடும். புரிஞ்சுதான்? அப்போ நமக்கு ஒரு பிளாக்கை விட்டோ இல்ல ஒரு லூப்பை விட்டோ நமக்கு வெளியில வர்றதுக்கு கண்டிஷனே கொடுக்காம வெளியில வர்றதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, next continue statement. The continue statement works quite similar to the break statement.
பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டும். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இஃப் ஒரு ஃபார் லூப்குள்ள ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ள கண்டினியூ கொடுத்துருக்காங்க. இந்த கண்டினியூ பார்த்ததையும் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஃபார் லூப்போட நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நமக்கு கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அடுத்து பாருங்க வைல் லூப்ல கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டினியூ பார்த்ததையும் வைல் ஸ்டேட்மெண்ட்டோட நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடும். ஸோ சேம் லைக் த டூ வைல் லூப்லேயே நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த இது வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா டூ வைல் லூப்பில் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் லாஸ்ட்டாக தான் நம்ம டெஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து கண்டினியூ பார்த்தது அந்த டெஸ்ட் கண்டிஷனுக்கு என்ன ஏதுன்னா நமக்கு கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு இது கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராமர். ஸோ I equal to 1, I less than 10, I plus plus 1 less than or equal to 10, condition true. கண்டிஷன் ட்ரூனா நமக்கு உள்ளுக்குள்ள போகுது ஐயோட வேல்யூ வந்து 1. 1 equal to 6 கண்டிஷன் ஃபால்ஸ். எல்ஸ்ல ஐயோட வேல்யூ 1 பிரிண்ட் ஆகும். I plus plus ஐயோட வேல்யூ வந்து 2 ஆகுது. 2 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூ. 2 equal to 6 கண்டிஷன் ஃபால்ஸ். எல்ஸ் பிளாக்ல 2ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி 3 பிரிண்ட் ஆகும், 4 பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும். 6 வந்து பிரிண்ட் ஆகிறப்போ நமக்கு என்ன ஆகும்னா 6 equal to 6 கண்டிஷன் ட்ரூ. கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அப்போ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தது நெக்ஸ்ட் ஐட்ரேஷனை வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா பிகின் ஆகும். அதனால தான் அவுட்புட்ல பாருங்க 1 to 5 வரைக்கும் எக்ஸிட் ஆயிருக்கும். 6 மட்டும் நமக்கு ஸ்கிப் ஆயிருக்கும். 7th இருந்து 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அப்போ 6th ஐட்ரேஷன் மட்டும் நமக்கு ஸ்கிப் பண்றதுக்கு பேரு கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஐட்ரேஷனை மட்டும் நமக்கு ஸ்கிப் பண்ணும். ஓகே. ஸோ பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்குங்கிறது ஒரு லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகிடும். கண்டினியூங்கிறது ஒரு எக்ஸிகியூஷன்ல ஒரு ஐட்ரேஷனை மட்டும் தான் நமக்கு ஸ்கிப் பண்ணும். ஸோ அப்போ இட் பிரேக்ஸ் த ஐட்ரேஷன். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐட்ரேஷனை விட்டு எக்ஸிட் ஆகுது. கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணுது. இட் ஸ்கிப்ஸ் த ஐட்ரேஷன். When the statement is executed, the control will come out from the loop and execute the statement immediate after the loop. எந்த இடத்துல பிரேக்குங்கிறத பார்க்குறோமோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கை விட்டு வெளியில் வந்துட்டு லூப்பை விட்டு நமக்கு வெளியே வந்துடும். ஓகே, டோட்டலி நமக்கு டெர்மினேட் ஆகிடும். பட் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ அந்த கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும்தான் ஜம்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேர் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எங்கேயும் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்லையும் ஃபார் லூப்ஸ் இல்லை இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லூப்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்ச் கேஸ்ல நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, தேங்க்யூ.